ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வெல்கம் டு த கமெண்ட் ஷோ. போன வாரத்தை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு வந்துடலாம். உலக லெவலில் பார்க்குறப்ப எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு அமைதி தான். இஸ்ரேல் ஈரான் வார் வந்து முடிவுக்கு வந்தது. இது 3 பேர் கிடைச்ச வெற்றின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எங்களுக்கு கிடைச்ச வெற்றி, ஈரான் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி, இஸ்ரேல் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்கிறாங்க. எப்படியோ உலகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான். அமைதி வந்து திரும்பி இருக்கு. அங்கே அமைதி திரும்பினாலும் காசால தொடர்ச்சியாக அமைதி இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அங்கே உள்ள மக்கள் உணவுக்காக ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க, உணவு கேட்குறவங்களே சுட்டு கொள்ளுது இஸ்ரேல் இராணுவம். ஆனால் இந்த நிலையிலையும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆமாம், அந்த நேட்டோ இந்த கூட்டமைப்பு ஒரு மாநாடுமே வந்து நடந்தது. அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா வாரமே தொடர்ந்து போய்கிட்டு தான் இருந்தது. இது உலக லெவலில் ஒரு பெரிய ஹேப்பனிங்காக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50வது ஆண்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி பீரியடை பிஜேபி கவர்மெண்ட் எடுத்து எல்லா பக்கமும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ்குள்ள ஒரு பஞ்சாயத்து தான். ராகுல் காந்தி வெளிநாடு போனார். அதே மாதிரி சசி தரூருக்கும் கார்கேவுக்குமே ஒரு சண்டையை பார்த்தோம். தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கடிதம்லாம் கூட வந்து எழுதியிருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு நாளிதழுக்கு கட்டுரை எழுதினதுக்கு இவங்க தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியிருக்காங்க. இதுக்கிடையில் வந்து இந்தியாவில இருந்து 2ஆவதா விண்வெளிக்கு போனார் அப்படிங்கிற பெருமையை சுபான்ஷு சுக்லா அவர் வந்து பெற்றிருந்தார். என்ன அப்படின்னா, அந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே டிராகன் விண்கலம் மூலம் 4 பேர் வந்து போனாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு. அங்கே போன 4 பேரில் ஒருத்தர் தான் சுபான்ஷு சுக்லா. அங்கே வந்து நிறைய ஆய்வுகள் பண்ண போகிறாங்க. குறிப்பாக வந்து புவியீர்ப்பு விசை இல்லாத அந்த இடத்துல எப்படி விதைகள் முளைக்குது, எப்படி பயிரிடலாம், இப்படியான ஒரு ஆராய்ச்சியும் நடக்க போகுது. அதனால விண்வெளிக்கு போன முதல் இந்திய விண்வெளி விவசாயி அப்படின்னும் சொல்லி சுபான்ஷு சுக்லா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஆய்வு பண்ணுறதெல்லாம் ஓகே தான். முதல்ல எல்லாருக்குமே பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இங்கே வந்து இயற்கை சூழலை விவசாயம்லாம் பண்ண முடியும். ஆனால் அதவே வந்து நிலத்தை வந்து மலடாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆறுகள் எல்லாமே பார்க்குறவங்க தொடர்ந்து கலப்பட நீர்கள், ரசாயனங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தி தான் வந்து விளைவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா மாம்பழ விவசாயிகள் போதிய விலை கிடைக்காததுனால பயங்கர அதிருப்திக்கு உள்ளானாங்க. நிறைய கட்சி தலைவர்களுமே இதுக்கு வந்து போதிய இழப்பீடு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. இதை தமிழ்நாட்டில் வந்து நடந்தது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும், அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி உட்கட்சி பஞ்சாயத்து தான். பாமக அப்பா மகன் சண்டை. அதிமுகவில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருந்தாங்க. திமுகவில் கூட வந்து உடன்பிறப்பே வாவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிருக்கு அவங்களுக்கு. அது ஃபெயிலியர் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து ரயில் பயணம் மூலமாக போய் ஆய்வுலாம் பண்ண போயிருக்காரு. திருப்பத்தூர், வேலூர், அதுவும் வேலூர் திமுகனா பெரிய பஞ்சாயத்து தான் இங்கே போயிட்டு இருக்கும். இப்பயும் போன வாரம் பெரிய ஹைலைட்டுன்னு பார்க்குறப்ப இஸ்ரேல் ஈரான் அந்த வார முடிவுக்கு வந்தது தான். கொஞ்சம் ஒரு நியூஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு நார்மலான ஒரு வாரமாக தான் இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஹைலைட் ஆனது என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூமாப்பட்டி ஐலாண்டு தான் ட்ரெண்டிங்லேயே இருந்தது அது. ஆமாம், ஓகே, நம்ம நிறைய கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. போன வாரம் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நேயர்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ எவ்வளோ நிமிஷம் இருக்கலாம், உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க, அதை ஒட்டி நாங்கள் வந்து எங்களை மேம்படுத்திக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்கள் வந்து போட்டிருந்தாங்க. எல்லோருக்கும் பெரிய நன்றியை நம்ம சொல்லிக்கலாம். தனிப்பட்ட முறையில் கூட நிறைய பேர் சஜஷன்லாம் கூட கொடுத்துருந்தீங்க. எல்லோருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ ஸோ மச். இதில் என்னென்னா, நிறைய பேர் முக்கியமான சில கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம இங்கே வந்து படிக்கலாம்னு ஆசைப்பட்றோம். சுரேஷ் ராமநாதங்கிற ஒரு 30 மினிட்ஸ் கூட ஓகேன்னு வந்து போட்டிருக்காரு. அதுக்கு 16 பேர் லைக்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், மதி கமலா அப்படிங்கிறவங்க வந்து ஐபிஎஸ் கமெண்ட் ஷோ வெரி குட், டைமிங் 25 to 30 மினிட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. சரோஜா பாலசுப்ரமணியன் குறைஞ்சது 25 நிமிடங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அது கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா தலைப்புச் செய்தி போல் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். ஆமாம், அதுக்கு 25 லைக்ஸும் இருக்குது அந்த 25 நிமிஷத்துக்கு. ஆமாம். வெங்கடேசன் கோபால்ங்கிறது நீளமாக இருந்தால் அருமை அப்படின்னு சிம்பிள் வந்து முடிச்சிருக்காரு. அதுக்கும் நல்ல லைக் இருக்கு. முகமது ஃபாரூக் 25 நிமிடங்கள் வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஆமாம். ராஜா ராமமோகன் ராய் சண்முகம் அப்படிங்கிறவர் 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஓகே அப்படிங்கிறாரு. இது எல்லாமே 25 ஆவரேஜ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, முரளிதருங்கிற நேயர் வந்து இந்த நேமே இம்பர்ஃபெக்ட் ஷோ தான், அதனால நீ ஏன் அந்த டைமிங்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இது வந்து கேஷுவல் டாக்ஸு ஜோக்ஸு இப்படி தானே நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க, அதான் இம்பர்ஃபெக்ட் ஷோ. அதர்வைஸ் அப்படிலாட்டி இந்த ஷோ வந்து டுடே நியூஸ் மாதிரி மாறிடும் அப்படிங்கிறாரு. நம்ம வந்து ஜாலியாக ஒரு சர்க்காசம் பண்ணுற ஒரு ஷோ தான். அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ஒரு ஷோ தான். நுணுக்கமாக எங்களை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய குறைகள் வந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்க, எங்களை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 25 நிமிஷங்கிறது ஒரு ஸ்லாபாக வச்சுக்கலாம். நியூஸை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வச்சுக்கலாங்கிறத ஒரு முடிவாக நம்ம அதுதான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதை வந்து நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கோம். சுந்தர் சர்மிளா, சண்முகம் லக்ஷ்மணன், சரோஜா பாலசுப்ரமணியன் இவங்க எல்லாருமே இந்த கேள்வியை பொதுவாக கேட்டிருந்தாங்க. இந்த
வான் பரப்ப மூடுறது, வான்வெளியை மூடுறது அப்படிங்கிற தகவல் வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் வாரப்ப வந்தது. குறிப்பாக அந்த கத்தார் மேலே அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ வந்து வான்வெளி மூடப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். ஏன் இப்போ கூட வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரம் வந்தப்போ கூட வான்வெளி மூடப்பட்டதுங்கிற தகவலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஆமாம். இந்த வான்வெளி மூடுறது அப்படின்னா என்ன, வான்பரப்பை மூடுறது அப்படின்னா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த 3 பேரில் நிறைய பேர் கூட வந்து கேட்டிருந்தாங்க. என்னன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி நிலப்பகுதி சொந்தமாக மாதிரி வான்பரப்பும் வந்து அது சொந்தம். அதான் ஏதாவது இக்கட்டான காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா போர்க்காலம், இல்லை பாதுகாப்பு காரணம், இல்லை இயற்கை சீற்றமான ஒரு காலகட்டம், இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாமே அந்தந்த நாடுகள் அவங்களுடைய வான்பரப்பை மூடி வைக்கலாம். இல்லை தற்காலிகமாக நாங்கள் வந்து மூடுறோம், இல்லை நிரந்தரமாகவே மூடுறோம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுதான் இது என்னன்னா விமான போக்குவரத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்கறது, இல்லை அனுமதி மறுக்கப்படுறதுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது இதில் என்ன வான்வெளி மூடிட்டாங்க அப்படின்னா அந்த விமானம் வந்து வேற வழியில் வர மாதிரி வந்து இருக்கும். இதனால விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்படலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூலுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும், பயணிகள் வந்து சிரமத்துக்கு வந்து உள்ளாவாங்க. இதில் நாடுகளுக்குமே பெரிய இழப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்லணும்னா 2019 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடந்தப்ப இந்திய வான்வெளி வந்து மூடப்பட்டது, அங்கேயும் பாகிஸ்தானுடைய வான்வெளி வந்து மூடப்பட்டது. நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடத்திக்கிட்டு இருந்தப்ப அப்போ இந்திய விமான நிறுவனங்களுக்கு 500 கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. சரி, இந்தியாவுக்கு மட்டும் தான் இழப்புன்னு பார்த்தா பாகிஸ்தான் இது வந்து இந்திய விமான நிறுவனங்களுக்கு இழப்பு, ஆனால் பாகிஸ்தான் அரசுக்கே வந்து இழப்பு. அது எப்படி அப்படின்னா எவ்வளோ இழப்பு அப்படின்னா 426 கோடிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு விமானங்களும் பறக்கிறப்ப அந்த பறக்கிற கிலோமீட்டர் அதோட எடையை பொறுத்து அதுக்கும் நம்ம வந்து பணம் கட்டி தான் ஆகணும் அந்த நாட்டு மேலே பறக்கிறப்ப. இப்போ அதுக்கு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தப்ப பாகிஸ்தானுக்கு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாடோட ஃப்ளைட் இங்கே வந்துட்டு போகிறப்ப அவங்களும் வந்து டோல்கேட்டில் பணம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இவங்களும் நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி டிஸ்டன்ஸ் வரப்போ பணம் கொடுத்து தான் வந்து போகிறாங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணோன்னா ஒரு காஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். இந்த ஏர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம கீழே நிலப்பரப்பு நம்ம வரையறுத்தலாம், அதுக்கு மேலே உள்ள வான்பரப்பும் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோட அப்படின்னா இதெல்லாம் கண்காணிக்கிறது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அவங்களோட தான் அந்த நாடுகள்லாம் போட்டு இதுதான் இந்த வான்பரப்புன்னு ஒரு வரையறை வச்சுருக்காங்க. ஸோ கதவெல்லாம் போட்டு மூட முடியாது, நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த மூடல். அப்படிங்கிறது மூட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து சூழலுக்குவீங்க, நீங்கள் எத்தனை கதவு வந்து போடுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு இண்டிகேஷன் தான், சொல்கிறது தான். அதுக்கு மேலே உள்ளே வந்தாங்கன்னா அதுக்கான விளைவாக அந்த ஏர்வேஸ் நிறுவனம் தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அரசாங்கத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், இயற்கைக்கு பொருந்தாது, பறவைகளுக்கு விசா தேவை கிடையாது. ஆமா, அதுதான் சசி தரூர் வேற போன மாசம் பறவைகள் நம்ம பறக்கலாம் எங்க வேணா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பறக்கலாம், காசு கட்டிட்டு பறக்கலாம் இந்திய அரசாங்கத்துக்கு. விஜயசங்கர நேரு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா அறுவை சிகிச்சை முடிந்து தான் நலமுடன் இருப்பதாக சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா அப்படின்னா என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்ல கேட்டிருக்காரு. ஆமாம், அந்த ஹெர்னியா அப்படின்னா நம்ம அந்த குடல் இறக்கம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா அப்படிங்கிறது இந்த அத்லெட்ஸு நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க கிட்ட ஒரு காமனான ஒரு இதாக தான் இருக்குது. ஆனால் வந்து இது குடல் இறக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியாங்கிறது அடி வயிற்று பகுதியில் இல்லை இடுப்பு பகுதியில் ஒரு வலி ஏற்படுமா. அது ஏன் அப்படின்னா அந்த தசைகளில் அங்கே உள்ள தசைகள்லையும் தசை நார்கள் அந்த டிஷ்யூஸ்லையும் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காமனாக இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஏற்படுற ஒரு வகை நோய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா வந்து சிவியராக இருந்தால் தான் இந்த சர்ஜரி. இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக ஐபிஎல்லாம் விளையாண்டாரு, அதுக்கப்புறம் இந்திய அணியிலலாம் அவர் இடம் பெறல. அந்த கேப்பில் தான் வந்து இந்த சர்ஜரியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சிவியராக இருந்தால் இந்த சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஃபிசியோதெரப்பி மூலமாகவோ இல்லை ஒரு ரெஸ்ட் எடுத்தாலே வந்து அது கொஞ்சம் டைம் கொடுத்தாலே அது வந்து சரியாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் சிவியராக இருந்ததுனால சர்ஜரி பண்ணியிருக்காங்க போல். இது ஏன் வருது அப்படின்னா அந்த டிஷ்யூஸில் அங்கே உள்ள தசை பகுதியில் ஏன் டேமேஜ் வருதுன்னா இவங்க ஓடுறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றி மாற்றி ஓடுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இது வந்து டேமேஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இது குடல் இறக்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் இதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம விசாரித்த வரையும் தெரிய வந்தது. பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் வந்து நடுநிலையான நண்பர்கள், நேயர்கள் தான். அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். நீதிமான்கள் அவங்க ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. சபரி ஃபேஷன்ங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு 16 லைக் வந்து இதுக்கு போடப்பட்டிருக்கு. லைக் அதிகமாக இருக்குன்னா அது கொஞ்சம் நிறைய பேருக்கு போய்
ஏதோ ஒரு இடத்துல அவங்களை ஹிட் பண்ணியிருக்கு அந்த ஏதோ வார்த்தை. ஒன்று சொல்கிறாங்க. இது என்னைக்கு அந்த ஷோவில் வந்திருக்கு அப்படின்னா, முருகன் மாநாடு நடந்தது. அதில் வந்து அண்ணா, பெரியார் பத்தி விமர்சனம் பற்றி வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு அதை பற்றி பேசியிருந்தோம்ல, ஏடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர்லாம் அதில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு. ம். அன்னைக்கு அந்த ஷோவில் தான் அது வந்திருக்கு. எம்ஜிஆருடைய பாட்டு தான் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்குங்கிறது வரும். பாஜகவை சொல்றாரா இல்ல அதிமுகவை சொல்றாரா தெரியல அது நமக்கு. தெரியல. அது கரெக்டாக போட்டிருந்தாருன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்குன்னு 19 போட்டதுனால இது மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஆமா, ஏன்னா கண்டனமும் தெரிவிச்சிட்டாங்க அதிமுகல இருந்து. சொல்லிட்டாங்கல்ல. ஆனா அது அடுத்த நாள் ஷோல சொன்னாங்க. அடுத்த நாள் சொல்ல சொன்னோம். பட் அடிமையின் உடம்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க போல இருக்கு. 16 லைக்குங்கிறனால நம்ம இங்கே வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். மை ஜெய் கணேஷ் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து, யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து வந்த கேள்வி என்னன்னா, மொழியை எப்படி வந்து வளர்ப்பாங்க, அதுக்கு வந்து நிதியெல்லாம் ஒதுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இது இந்த வாரத்தில் தான் நம்ம பார்த்தோம், இந்த மொழிக்கு வந்து சமஸ்கிருதத்துக்கு பல மடங்கு நிதி ஒதுக்குனவங்க தமிழ் உள்ளிட்ட இந்த தென்னிந்திய மொழிகளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நிதி தான் ஒதுக்கியிருந்தாங்க. அதை வச்சு தான் கேட்டிருக்காரு அப்படின்னு. மொழி வளம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் அதுக்காக பல போராட்டங்கள் நடந்திருக்கு. மொழிப்போர்லாம் வந்து இங்கே நடந்திருக்கு. குறிப்பாக 1937 அப்போ இங்கே தமிழ் மாகாணத்தோட அந்த முதல்வராக இருந்தார் ராஜகோபாலாச்சாரி. அந்த டைமில் அவர் கொண்டு வந்தது தான் வந்து கண்டிப்பாக இந்தி எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் தான் அந்த மொழிப்போர் வந்து ஆரம்பிக்குது. நடராசன், தாளமுத்து இவங்கெல்லாம் வந்து உயிர் கூட கொடுக்குறாங்க. மொழிப்போர் தியாகிகளாக இன்னைய வரையும் நம்ம அவங்கள வந்து நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிப்ரவரி 21, 1940 அப்போ தான் வந்து ராஜகோபாலாச்சாரி அது கிடையாது, இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த பிப்ரவரி 21க்கு இன்னொரு வரலாறுமே இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை வந்து அதை மொழி உலக தாய்மொழி தினமாக வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி, கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சுது. அப்போ வந்து மேற்கு பாகிஸ்தான் இந்த பக்கமும், கிழக்கு பாகிஸ்தான் இந்த பக்கமும் இருந்தது. மேற்கு பாகிஸ்தானில் வங்கம் பேசுவாங்க, வங்க மொழி பேசுவாங்க. இந்த சைடு உருது மொழி பேசுவாங்க. அது ஒரே மதத்தை பின்பற்றுறதுனால 2 நாடாக வந்து 2 பக்கமும் நாடு வந்து பாகிஸ்தான் இருந்தது. பட் இந்த மொழி பிரச்சனை வந்து அங்கே பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஒரே மதமாக இருந்தாலும் நம்ம வேற வேற மொழி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு. ஏன்னா இங்கேருந்து உருதை வந்து திணிச்சாங்க, வங்கத்துக்கு பதிலாக உருது கற்றுக்கணும் அப்படின்னு. அந்த டைமில் வந்து உருது திணிப்புக்கு எதிராக அங்கே பங்களாதேஷ், இப்போ பங்களாதேஷாக இருக்கிற பங்களாதேஷில் உள்ள தாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம்லாம் நடத்தினாங்க. நடத்தும்போது இங்கேருந்து பாகிஸ்தான் அரசு வந்து துப்பாக்கி சூடுலாம் நடத்தினாங்க. அது வந்து பிப்ரவரி 21, 1950 அன்னைக்கு தான் நடந்தது. அதை வந்து 1998 இதை வந்து நினைவு கூர்ற வகையில் உலக தாய்மொழி தினமாக நம்ம இதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து ஐநாவில் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ மொழி அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட உணர்வோட ஒரு கலந்த ஒரு விஷயம். அதை வளர்ச்சி அடைய வைக்கணுங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு விஷயம். அதை தான் பாஜக தொடர்ச்சியாக டச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இங்கே இருக்குது. இது வளர்ச்சிக்கு நிதி தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து இங்கே பல மொழிகள் இந்திய மக்கள் மொழியியல் கணக்கெடுப்பு தரவின்படி பார்த்தோம்னா 780 மொழிகள் வந்து இந்தியாவில் சுமாராக பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 220 மொழிகளுக்கு மேலே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தரவுமே இருக்குது. அவ்வளோ மொழிகள் அழிஞ்சதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணமாக இந்தி திணிப்பையும் வந்து குறிப்பிடுறாங்க. நம்ம வந்து மராத்தி எடுத்துக்கிட்டோம்னா, மராத்தி ஒரு பெரிய மொழி. மகாராஷ்டிரா முழுக்க அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா மராத்தி பேசுறது கம்மியாகி ஹிந்தி அங்கே வந்துருச்சு. பாலிவுட் பிரபலங்கள்லாம் அங்கே வந்து வீடு எடுத்து தங்கி அங்கேயே படங்கள்லாம் எடுத்து ஹிந்தி படங்கள் அதிகமாக வந்து ஓடுது. மராத்தி மொழி படங்களே வரதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மராத்தி படங்களை தாண்டி இலக்கியம் மூலமாக தான் ஒரு மொழி வந்து வளமடைஞ்சிக்கிட்டே போகும். மராத்தி இலக்கியவாதிகளே இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. எல்லாம் ஹிந்தியில் புக் எழுதுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அங்கே குரல்கள் இருக்குது. குஜராத்தில் இந்தி திணிப்புக்கு வந்து எதிர்ப்பு இருக்குது. குஜராத்தி மக்களே வந்து எதிர்க்கிறாங்க. அங்கேருந்து தான் நம்ம பிரதமரும் உள்துறை அமைச்சரும் போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்களே திணிக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இது அப்படி பார்க்கும்போது தான் வந்து மொழிக்கு வந்து வளர்ச்சி நிதி தேவை அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா வந்து 2011 சென்சஸ் படி தமிழ் பேசுகிறவங்களோட எண்ணிக்கை வந்து 6.9 கோடி. அதுவே சமஸ்கிருதம் பேசுகிறவங்க 24,821 பேர் தான். இப்படி இருக்கும்போது அந்த மொழிக்கு வந்து இந்த 2014 பிரதமர் வந்து மோடி பிரதமரான பிறகு இப்போ 2025 இந்த நிதியாண்டு முடிவு வரையும் கிட்டத்தட்ட 2,533 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுவே வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அதோட ஒடியா இந்த 5 பாரம்பரிய மொழிகளுக்கும் எடுத்து பார்த்தோன்னா அவங்க ஒதுக்கியிருக்கிறது 147 கோடி தான்.
அப்படியே ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ, அதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சுது. போன வாரம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சரே வந்து இது போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துக்கு தான் குடுக்குறாங்க அப்படின்னு எதிர்ப்ப பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த வளர்ச்சி நிதி எதுக்கு அப்படின்னா, நம்ம மொழி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவ பொறுத்தவரையும் பன்முகத்தன்மையில ஒரு பல மொழிகள் நம்ம பேசினாலும் ஒற்றுமையா இருக்கும். அதே நேரத்தில மொழி வந்து அழிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அந்த அழிஞ்சிராம இருக்கிறதுக்கு தான் வந்து அந்த நிதிய வந்து பயன்படுத்துறாங்க. குறிப்பா வந்து ஆராய்ச்சி, இப்ப தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் மொழிய பத்தின ஆராய்ச்சிகளுக்கு ஒரு தொகை வந்து ஒதுக்குவாங்க. அத பத்தின பயிற்சி குடுக்குறதுக்கு ஒரு 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 தொகை வந்து ஒதுக்கப்படும். அத கல்வியில வந்து மொழி வளத்த அதிகப்படுத்துறதுக்கு வந்து அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கப்படும். இப்படி நெறைய நிதி வந்து ஒதுக்குறாங்க. மொழிய ஒட்டி அந்த கலாச்சார விழா வந்து கொண்டாடுறது, போட்டிகள் வைக்கிறது, இப்படி சொல்லி மாணவர்கள் கிட்ட மொழிய கொண்டு போறதுக்கும் நிதி வந்து ஒதுக்கப்படுது. ஸோ, வளர்ச்சி நிதி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு தான். அதுல வந்து அரசியல் பண்றது அப்படிங்கிறது வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்ங்கிறது தான் இங்க உள்ள எல்லா கட்சிகளுமே சொல்றது. ஸோ, நிதிங்கிறது இதுக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது தான். சங்கருங்கிற நேயர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் பாரக் ஒபாமாவுக்கு ஏன் நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த பீஸுக்கான நோபல் பரிசு ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, சகோதரத்துவத்தை வந்து வளர்க்கறது, அதே மாதிரி இராணுவ நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது, அமைதி மாநாடு நடத்துறது, பல இடங்களில் வந்து மக்கள் மேம்படணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி உழைக்கிறது, இதுக்காக தான் வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படுது. இது அக்டோபர் மாதம் அறிவிச்சு டிசம்பர் 10ஆம் தேதி வந்து கொடுப்பாங்க. வந்து தங்க நாணயம் வந்து இருக்கும். 6.6 சென்டிமீட்டரில் வட்ட வடிவில் இருக்கும். அதில் 18 கேரட்லேருந்து 23 கேரட் வரைக்கும் அந்த இது இருக்கும். அதே மாதிரி இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு 9 கோடி ரொக்கமும் வந்து பரிசும் வந்து கொடுப்பாங்க. ஒரு சான்றிதழும் அதில் எல்லாமே இருக்கும். இப்போ பாரக் ஒபாமாவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர். ஆனால் இவருடைய காலகட்டத்தில் தான் தாலிபான்களாம் நாங்கள் வந்து ஒடுக்க போகிறோம், ஒசாமாவை நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாடுகள் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் அட் அ டைமில். ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா, அதுக்கப்புறம் வந்து லிபியா, ஏமன், சோமாலியா அப்படின்னு. இதை வந்து இதுக்கு முன்னாடி பாரக் ஒபாமாவுக்கு முன்னாடியில் ஒருத்தர் ஆட்சியில் இருந்தார்ல, ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அவரை விட 10 மடங்கு அதிகமாக தான் ஒரு சண்டைக்கு வந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனால் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, சர்வதேச நாடுகளிடையே ராஜ்ய அந்த உறவை வந்து வலுப்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி மக்களுடைய ஒத்துமையை அதிகரித்து காட்டினாரு அப்படிங்கிறதுக்காகவும் தான் அவருக்கு அந்த நோபல் பரிசு அப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஆட்சிக்கு வந்து 9 மாசத்துலேயே கொடுத்துட்டாங்க. அது தான் ஆரம்பிக்கிறாரு இவரோட அதை. அதுக்கப்புறம் 4.25 வருஷம் ஆட்சி, 3.25 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கு. ஆட்சியில தான் ஆரம்பிக்கிறாரு, இவ்வளவு தூரம் சண்டையில ஆரம்பிக்கிறாரு. அவரே வந்து 2020 அவருடைய பயோகிராஃபி வந்து வெளியாச்சு. அவரே இந்த அறிவிப்பு வந்த உடனே அவரே எதுக்கு எனக்கு கொடுத்தாங்கன்னு அவரே வந்து மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டாரு. அந்த வெளிப்படையாக எழுதியிருக்காரு. குறிப்பா இது யார் இந்த கமிட்டி இருப்பாங்க அப்படின்னா, நார்வே நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்படுற ஒரு 5 குழு தான் தேர்ந்தெடுப்பாங்க. நிறைய பேர் நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து அலசி ஆராய்ஞ்சு யார் கொடுக்கலாம் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த குழுவில் இருக்கிற பல பேரே இதுக்கப்புறம் இவர் கொடுத்துடக்கூடாது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பாரக் ஒபாமா தான் ஏன் எனக்கு கொடுத்தாங்கன்னு கூட வந்து அவரோட சுயசரியில வந்து வெளிப்படையாக எழுதியிருக்காரு. குறிப்பா என்னன்னா, ஈராக், ஆப்கானிஸ்தான்ல 1.5 லட்சம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அவருடைய காலகட்டத்தில் அது 40,000 குறைக்கப்பட்டது. மீதி இருக்கிற ஒரு 90,000 பேர் நாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. அது ஒரு பெரிய நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஏன் அப்படின்னா, தொழில்நுட்ப காரணங்களுக்காக. அவ்வளோ மேன் பவர் தேவையில்லை அந்த நாடுகளில், தொழில்நுட்பத்தை வச்சே நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும், நிர்வகிக்க முடியுங்கிறதுனால தான் அந்த குறைப்பு வந்து நடந்ததுங்கிறாங்க. இப்போ பாரக் ஒபாமா கொடுத்துருக்காங்களே இந்த காரணம். இப்போ ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் அன்றைக்கே நம்ம பேசணும். மேலோட்டமாக வந்து சொல்லணும்னா, அந்த ஆப்ரஹாம் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டு கொண்டு வந்தது நாங்கள் தான். இந்த அரபு நாடுகள், அதே மாதிரி இது இஸ்ரேலுக்கு ஒரு ஒப்பந்தம் வரணும், அமைதி நிறுவனம் கொண்டு வந்தது நான் தான். இந்தியா பாகிஸ்தான் போர் இதுல பெருசு எதுனா இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினது தான். அதுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு அவரே கேட்டாரு. நான் தான். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இருந்த எல்லா படைகளையுமே வந்து திரும்பி வாங்கிக்கிட்டாருங்கிற ஒரு இது போன்ற. அதே மாதிரி வடகொரியாவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டாரு. அதே மாதிரி தாலிபான்கள் அரசோட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தினார். இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வாரம் முடிச்சு வச்சதுலாம் தான். சின்ன பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, முடிச்சு வச்சதுலாம் தான் ஹெட் மாஸ்டர் மாதிரி அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, அவருக்கு வேற ஒபாமா கொடுத்தது வேற பிடிக்கல. ஒபாமான்னு பேர் வச்சிருந்தா எனக்கு உடனே கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து தாராளவாத கொள்கையை பின்பற்றவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. தாராளவாத கொள்கை தான் அவருடைய இதா இருக்கு. ஒபாமா கொடுத்த காரணம் அதான் அவருடைய இதா எண்ணமா இருக்கு. ஆமா, பழமைவாதத்தை பின்பற்ற எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது அவரோட ஆதங்கமா இருக்கு. அதே நேரத்துல அவர் வந்து எனக்கு 5-6 முறை கொடுத்துருக்கணும் நேரம் பார்த்தோன்னா, சரி மக்களுக்கு தெரியுது நான் போரை நிறுத்துறது அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அவரோட ஆளை வச்சு இந்த வாரமே ஒரு பரிந்துரை அனுப்பிச்சிருக்காரு, எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு.
அதெல்லாம் ஓகே தான். இப்போ காசால யார் வந்து வார் நடத்திக்கிட்டு இருக்கா? இஸ்ரேல் ராணுவம் தானே வார் நடத்திக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. அதை வந்து நிப்பாட்டினால நீங்க வந்து வார்ல எப்பயுமே யாராவது கன் வச்சிருக்கணும், இல்லை எதிர்த்து சண்டையிட வரணுங்கிறவங்கள கொள்ளலாம். அதுதான் வந்து நீதி, சர்வதேச விதி விதியே கூட தான் போர் இருக்கு. விதியே. ஆனா எதுவுமே பண்ணாத சாப்பாட்டுக்காக கையேந்தி நிக்கிற மக்களை கொல்றத எப்படி எல்லா அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்குங்கிறத புரியவே இல்லை. இன்னொன்று அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மனநிலை ஏதாவது பாதிக்கப்பட்டுமா அப்படிங்கிறதும் தெரியல. அவங்க எது சண்டை மதவெறி. போடும் வரல, அவங்க சாப்பாடு நின்றுட்டு இருக்காங்க. சாப்பாடு நின்றுட்டு போய் துப்பாக்கி ஒருத்தர் சுடுறான்னா எவ்வளவு பெரிய ஒரு மன பிறழ்வு பிடிச்சவனா ஒருத்தன் இருப்பான், எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோவா இருப்பான் அவன். ஆமா, மதவெறி எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு ஒரு இதுதான் உதாரணம் தான் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர். பட் அதை நிறுத்தணும்னு ட்ரம்ப் வந்து என்னைக்குமே நினைச்ச மாதிரி நமக்கு தெரியல. அதாவது நிறுத்தணும்னு வெளிப்படையா பேசுறாரே தவிர ஒரு நெருக்கடியே கொடுக்கல நெதன்யாகுவுக்கு. அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நம்ம 56,000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. நம்ம தினம் நம்ம ஷோவில் வந்து பேசுகிறோம். பல ஊடகங்களும் செய்தியை தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்தால் கூட நம்ம இப்போ ஷோ தொடர்ந்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அதெல்லாம் படிக்கிறப்பயே நம்ம ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது தினம். ஏன்னா போர் விதிப்படி பள்ளி கட்டடங்கள்லையோ இல்லை மருத்துவமனைகள்லையோ நிவாரண முகாம்கள்லையோ தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனால் இந்த 3 இடத்துல மட்டும்தான் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல். அந்த இஸ்ரேலை வந்து ஏன் அமெரிக்கா ஆதரிக்கணும், ஏன் ட்ரம்ப் வந்து அவங்க பக்கம் நிற்கணும், அவங்கள எதிராக நிற்கலாமே அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிறது அவரையே தேடி வரும். அவர் இத்தனை தடவை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் வந்து இஸ்ரேல் பக்கம் நின்றுக்கிட்டு இதை கேட்கறது தான் நமக்கு வந்து வேடிக்கையாக இருக்கும். அங்கே வந்து ஒரு சிறுவன் வந்து 10-11 வயசு இருக்கும், அவன் மண் எடுத்து சாப்பிட்றான். அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு உலக தலைவர்கள்லாம் எப்படி அமைதியாக இருக்காங்கிறது தெரியல. நமக்கு இங்கே ரத்தம் வந்து கொதிக்குது உண்மையாலுமே. நிச்சயம் வந்து இப்போ காசால பாலஸ்தீனத்தில் அமைதி வந்து திரும்பணும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா வாரம் வந்து முடிவுக்கு வரணும். ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். ஆனால் அந்த அரசியல் தலைவர்கள் அது அவங்க மனசு வச்சாங்கன்னா எல்லாமே நடக்கும். பாருங்கள், ராணுவ நேட்டோ அமைப்பு கூட கூட்டத்தை போட்டு ராணுவத்தை நம்ம பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு பணத்தை அது அதிகமாக போடணுங்கிறாங்க. இதெல்லாம் படிக்க நமக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எதுக்கே ராணுவத்துக்கு அவ்வளோ பணம் கொட்டுறீங்க, வறுமையை ஒழிக்கிறதுக்கு கூட்டலாம் நீங்கள், என்னென்னமோ தோணுது நமக்கு பர்சனலாக யோசிக்கிறப்ப. ஆமாம், எல்லாம் அரசியல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. மதம் அரசியல்னு எல்லாம். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் காலகட்டத்தில் ஒரு பார்டருங்கிறது கிடையாது, அடித்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம நாகரிகமாக வளர்ந்துக்கிட்டோம். எல்லாருக்கும் இப்போ நம்ம பேசின மாதிரி வான்வெளியில கூட ஒரு பார்டர் இருக்கு. கண்ணுக்கே தெரியாத ஒரு வான்வெளியில் பார்டர் போட்டு வச்சிருக்காங்க. அவன் நாட்டில் அமைதியாக இருக்க வேண்டியதானே. யார் யார் பயங்கரவாதியோ தீவிரவாதியோ அவங்கள ஒழிச்சிருங்க. சரி, ஓகே, எல்லா போரும் நிற்கணும், அதுதான் நம்ம கடைசியாக சொல்லிக்க முடியும். ஓகே, இந்த வார கமெண்ட் ஷோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இப்போ வந்து மக்கள் தான் முடிவு, மக்களுக்கே தெரியும்னு சொல்லியிருந்தாருல ட்ரம்ப், நோபல் பரிசு கொடுக்கலாமா வேணாமான்னு. நீங்க சொல்லுங்க, ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா வேணாமா? எஸ் ஆர் நோ சிம்பிளா கூட போடுங்க. நீங்க கமெண்ட்லயே சொல்லுங்க. எஸ் ஆர் நோ கூட போடுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அவர் சொன்ன மக்கள் அமெரிக்க மக்கள், எல்லா மக்களும் மக்கள் தானே. என்ன மக்கள் தான் அவர் சொன்னது அமெரிக்க மக்கள்ப்பா, நம்ம மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். கண்டிப்பா. ஆமா, அவங்க வந்து நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, கொடுக்கலாமா வேணாமா. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வார நிப்பாட்டுன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்தியால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.